ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம எந்தெந்த டீம் பற்றி பார்க்க போறோம்னா ஆர்ஆர் vs மும்பை இந்தியன்ஸ். இது மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா கவுகாத்தியில் நடக்குது. ஈவினிங் 7:30 போல் நடக்குது. ஸோ இங்கே பிச்சில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 161 ரன். சரிங்களா? இங்கே வந்து பேட்டிங் பிச் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துக்கும் இதாக இருக்கும். இங்கே லாஸ்ட் 5 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸு 5 மேட்ச்சில் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இந்த சீசனில் பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டாக 2 மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 மேட்ச்லையும் வின் பண்ணி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் லாஸ் ஆகிருக்காங்க. ஸோ வாங்க இப்போ இது பார்த்துடலாம். வின்னிங் பேட்டர்ஸ் பார்த்துடலாம். வின்னிங் பேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 ஓவரில் 45லேருந்து 50 ரன் வந்துடணும். அடுத்த 4 ஓவரில் பார்த்தீங்கன்னா 40 ரன் வந்துடணும். 11 to 14 4 ஓவரில் அதில் ஒரு 35லேருந்து 40 ரன் வந்துடணும். அடுத்த லாஸ்ட் ஓவரும் 60 ரன் வந்துருச்சுன்னா அந்த வின் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் அந்த டீமுக்கு. சரி பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ராஜஸ்தான் ராயல்ஸோட லைனப்பை நம்ம பார்த்துடலாம். யாராவது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி, துரோஹித் ஜுரல், ரியான் பராக், சிம்ரன் ஹெட்மேர், டேவன் ஃபெரேரா, ரவீந்திர ஜடேஜா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், நான்ரி பர்கர், துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா. இவங்க இதில் கீ ஃபேக்டர்ஸ்க்காக போகிறது பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரு. சூரியவன்சியும் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். இப்போ 2 பேரும் பவர் பிளேயரில் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயரு. 2 பேரும் நல்லா செட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஸ்கோர் நல்லா போகும். ஜுரேல் சூப்பராக லாஸ்ட் மேட்ச் சூப்பராக ஆடினார். ரியான் பராக், சிம்ரன் ஹெட்மேர் ஆடக்கூடிய பிளேயரு. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜடேஜா அண்டு ஆர்ச்சர், பர்கர் இவங்க லாஸ்ட் மேட்ச்சு டேஸ்ட்மெண்ட் வந்து நல்லா கடைசி ஃபைனல் ஓவரில் சூப்பராக போட்டு நல்லா கண்டெயின் பண்ணி வின் பண்ணி கொடுத்தாங்க. பார்க்கலாம். நான் சந்தீப் சர்மா கூட நல்லா சூப்பராக போடக்கூடிய பவுலர். மும்பை இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட லைனப்பை நம்ம பார்த்துடலாம். யார் யார் ஆட போகிறாங்கன்னா ரியான் ரிக்கல்டன், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, நமன்தீப், மிச்சில் சாண்டனர், கார்பன் போஸ், ஷார்துல் தாக்கூர், தீபக் சஹர், ஜஸ்பிரீத் பும்ரா. இவங்க இதில் பார்த்தீங்கன்னா மிச்சில் சாண்டனர் வரைக்கும் பேட்டிங் பயங்கரமாக இருக்குது. எல்லாருமே ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ரோஹித் சர்மா 2 மேட்சில் சேர்த்து 113 ரன்ஸில் லீடிங்கில் இருக்கார். ரிக்கல்டன் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பிளேயரில் அக்ரெசிவாக ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. திலக் வர்மா, சூரியகுமார் பற்றி சொல்லவே வேண்டாம். அவங்க 2 பேரும் பயங்கரமாக ஆக்சிலேட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. ஹார்திக் பாண்டியா டியூவல் ரோல் பண்ணக்கூடிய பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி கலக்கக்கூடிய ஒரு பிளேயர். மிச்சில் சாண்டர் அவரும் ஆல்ரவுண்டர் தான். ஸ்பின்னர்ஸில் அவர் போட்டு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. பார்ப்போம். ஷார்துல் தாக்கூர் விக்கெட் டேக்கராக இருக்கார். பார்க்கலாம். ஜஸ்பிரீத் பும்ரா டெத் ஓவர்ஸில் போட்டு ரன்ஸ் கண்டெயின் பண்ணுவார். தீபக் சஹர் போடக்கூடிய பிளேயர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர்ஸ் யாராக இருக்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இருப்பாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். வின்னிங் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா 45% கொடுக்குறார். ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு 55% கொடுக்குறார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.